ஹாத்ரஸ் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களில் பெரும்பாலானோரின் உயிரிழப்புக்கு காரணம் நெஞ்சக பகுதியில் ஏற்பட்ட அழுத்தமும் மூச்சு திணறலுமே என்பது தெரிய வந்துள்ளது. அது குறித்த விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கிறார். நிரஞ்சன், உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டு விட்டதா? தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன? திலகவதி, ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இயற்கை ஏதாவது ஒரு வகையில தனது சோகத்தையும் வெளிப்படுத்தும் அப்படின்னு பொதுவாகவே சொல்லப்படும். அப்படி இந்த ஹாத்ராஸ்ல ஏற்பட்ட கூட்ட நெரிசல 121 பேர் சிக்கி உயிரிழந்த அந்த தருணத்தில் இருந்தே இந்த ஹாத்ராஸ் பகுதி முழுவதுமே தொடர்ந்து இப்படியான மழை பெய்துகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்க, நீங்க கேட்டது மாதிரி உடல்கள் பிரேத பரிசோதனை அப்படின்றது, அதுவும் 121 பேர்களது உடல்கள் பரிசோதனை அப்படின்றது மருத்துவர்களுக்கும் சரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப கடினமான பணி. ஆனா கடந்த 2 தினங்களா அந்த பணியை தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. பெரும்பாலானவர்களது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது அவங்க உறவினர்கள் தான். இதுல மிக முக்கியமான விஷயம், இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்களை உடனடியாக அடையாளம் காண்றதுல பெரும் சிக்கல்கள் இருந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் வெறும் ஹாத்ராஸ் மாவட்டத்திலிருந்து மட்டும் இல்லாம அண்டை மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ராஜஸ்தான் மாதிரியான பல மாநிலங்கள்ல இருந்தும் இங்க வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய உடைமைகள், அவங்க வச்சிருக்கக்கூடிய ஐடென்டி கார்டு, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்க உறவினர்களை தொடர்பு கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்குது. பிரேத பரிசோதனை நிறைவடைஞ்ச நிலையில அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வெளிவந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல பெரும்பாலானவங்களுக்கு அவங்களுடைய மார்பு பகுதியில ஏற்பட்ட அதீத அழுத்தம், எலும்பு உடையது, இந்த மாதிரியான விஷயங்களால தான் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் அந்த பிரேத பரிசோதனையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு பக்கவாட்டு எலும்புகள், இந்த ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கவாட்டு எலும்புகள் உடைஞ்சு அதன் மூலியமா ஏற்பட்ட ரத்த போக்கு, ரத்த உறைதல் மாதிரியான காரணங்களும் உயிரிழப்புக்கான காரணங்களா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு தொண்டை பகுதிகளில் அதீத அழுத்தம், முகப்பகுதிகளில் அதீத அழுத்தம் இப்படின்ற மாதிரியான பிரேத பரிசோதனையில் வரக்கூடிய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் படிக்க படிக்க நமக்கு இதயம் கனக்கிறத நம்மளால தவிர்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு டிராஜடியா தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. முழுமையான பிரேத பரிசோதனை அப்படின்றது எல்லோருக்கும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் தான் உத்தரப்பிரதேச மருத்துவத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்ட உடல்கள் அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த முறையில நல்லடக்கம் செய்யக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது ஹாத்ராஸ்ல இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனையில தான். இங்க ஒரு 6 பேர் வரைக்கும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அப்படின்றத பெற்றுட்டு வராங்க. தொடர்ந்து முக்கியஸ்தர்கள், இப்ப கூட லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர்லாம் இங்க வந்து சிகிச்சை எப்படிலாம் நடந்துட்டு வருது அப்படின்றத ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேர்ல சந்திச்சு அவங்களுக்கான உதவிகள் எதுவும் தேவைப்படுதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு பெறப்படுது. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் இனி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதிகள் எல்லாம் ரிவ்யூ செய்யப்படுது. ஆனா இதுல ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு டிராஜடி நடந்துருச்சு. அதுக்கப்புறமா மாவட்ட நிர்வாகமும் சரி அரசு நிர்வாகமும் விழிச்சு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அதை எடுத்திருக்கலாம். இந்த துரிதமான நடவடிக்கையை, உடனடி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது அப்படின்றதான் சொல்லப்படுது. இந்த மாவட்ட மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பேரையும், நூற்றுக்கணக்கான பேரை கையாளக்கூடிய வகையில இல்லை அப்படின்றதுனால அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வழக்கமான ஒரு மருத்துவ நடைமுறையா இங்க தொடர்ந்துட்டு வரதை பார்க்க முடியுது. ஆனா உயிரிழந்தவர்கள் உடல்களை பெறும் பொழுது அந்த உறவினர்கள் படக்கூடிய துயரத்தை கண்ணில் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கள், இந்த ஹாத்ராஸ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 22 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மெயின்புரி, ஆக்ரா, மதுரா அப்படின்னு நிறைய மாவட்டங்கள்ல இருந்தும் கணிசமான எண்ணிக்கையில உயிரிழப்புகள் அப்படின்றது இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த பிரிட்ஜ் பிராந்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப எப்படி கொங்கு மண்டலம், நெல்லை மண்டலம் சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த பகுதியை பிரிட்ஜ் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த பிரிட்ஜ் பகுதியும் நூற்றுக்கணக்கானவர்களுடைய உயிரிழப்பின் காரணமா பெரும் சோகத்தில் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. முடிஞ்ச வரைக்கும் மாவட்ட நிர்வாகமும் சரி மருத்துவ நிர்வாகமும் சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்களை விரைவா அவங்களுக்கு சிகிச்சை வழங்கி அவங்களோட வீடுகளுக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இருக்காங்க. சிகிச்சை பெறக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை வெறும் 26 தான் அப்படின்னாலும் கூட அதுல கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மேலதிக உதவிகள் தேவைப்படுது, மருத்துவ உதவிகள் தேவைப்படுதுன்னா டெல்லி எய்ம்ஸ் மாதிரியான இடங்கள்ல இருந்தும் மருத்துவர்களை வரவழைச்சு சிகிச்சை தருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கு. ஆனா ஒரு பெரும் சோகம்
இந்த பகுதிகளில் நிலவரதை வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களாகட்டும் எல்லார் மத்தியிலுமே அந்த ஒரு விதமான சோகம் தொடர்ந்து நிலவரதை நம்மளால நேரடியா இங்கிருந்து பார்க்க முடியுது திலகவதி. நிச்சயமாக இதனை தவிர்த்திருந்திருக்கலாம், ஆனாலும் நடந்தேறி இருக்கிறது இந்த பெரும் சோகம். அங்க இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.